ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு பேக் நெக்கை வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சாரி ப்ளவுஸில் பார்டர் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பார்டர் தேவைன்னா நீங்கள் இந்த பேட்டர்னை வந்து கீழே இறக்கி பார்டருக்கு நேராக வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு பார்டர் வேண்டாம் அப்படின்றனால கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கைக்கு தேவையான துணியை வந்து நான் மேல் பக்கமாக விட்டுருக்கேன். அதுவும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும். பார்க்காம நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா கை ஃப்ரண்ட்டு பேக்குக்கெல்லாம் துணி பத்தாமல் போயிடும். இந்த பேக் பேட்டர்னுக்கு பக்கத்தில் துணி பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் தான் நான் ஃப்ரண்ட்டு போட போகிறேன். எனக்கு பார்டர் வேணான்றனால நான் மேலே வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்டர் வேணும்னா நீங்கள் கீழே பார்டருக்கு நேராக வந்து ஃப்ரேமை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ஃபிட் பண்ணுறதுக்கு சம்டைம் துணி பத்தாமல் இருக்கும் இல்லையா, பார்டர் பீஸுக்கு நீங்கள் கீழே வேறு ஏதாவது கலர் துணியை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி ஃப்ரேமை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அது நான் ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பக்கத்துலேயே நான் வந்து ஃப்ரண்ட்டு போட போகிறேன். ஆல்ரெடி பேக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை, ஏன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால் ஃபுல் வீடியோ காட்டுறதுக்காக நான் ஃப்ரண்ட்டை தான் உங்களுக்கு இப்போ செய்து காட்ட போகிறேன். முக்கியமாக நம்ம வந்து எல்லா பக்கமும் இடைவெளி இருக்கணும். கைக்கு நடுவுலையும் சரி, கைக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சரி, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சரி, எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி கண்டிப்பாக வேணும். இடைவெளி இல்லாமல் நீங்கள் போட்டு டிசைனை பண்ணிட்டீங்கன்னா வெட்டி தைக்கும் போது தையல் இடைவெளிக்கு துணி இல்லாமல் போயிடும். ஸோ ஃப்ரேமில் வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரேமில் எப்படி ஃபிட் பண்ணணும்னு காட்டியிருந்தேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. கை எப்படி டிசைன் பண்ணணுன்னு போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 லைன் செயின் வந்து போட்டுக்க போகிறேன். டிசைன் வந்து நான் எந்த இதையும் பார்த்து செய்யலை. ஒரு நார்மலாக நம்மளாக ஒரு டிசைன் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட்டிவாக செய்யணும்னு நினச்சேன். எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் நான் போட்டேன். அதுவும் இல்லாமல் ஒரு 3 days 4 days தான் எனக்கு டைம் இருந்துச்சு. வீட்டு வேலைகளெல்லாம் முடித்து அந்த நைட் டைமில் கொஞ்சம் நேரம் நான் டெய்லி செய்தது தான் இது. ஒரு 3 லைன் செயின் போட்டுக்கிறேன். செயினை பொறுத்த வரலையும் நீங்கள் ஒரே சைஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சைஸ் மாற்றி இருந்தாலும் நீட்டாக இருக்காது. கம்பல்சரி செயின் போட்டுட்டு நீங்கள் பீட்ஸ் கட்ட ஆரம்பிங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் தைக்கும்போது ஊசி உடையாமல் இருக்கும், பீட்ஸு அருந்து போகாமல் இருக்கும். ஏன்னா பீட்ஸை பொறுத்தவரையிலையும் ஒரு பீட்ஸு கலர ஆரம்பிச்சிச்சின்னா லைனாக சீக்கிரமாகவே ஃபுல்லாக கலண்டு வந்துடும். அது தைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆரி ஒர்க்கு தெரியாதவங்களுக்கு நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்கும்போது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ ஸ்டோன் விழுகுதுன்னா கூட அந்த ஸ்டோனை வந்து வாங்கி நம்ம ஒட்டிக்கலாம். ஆனால் ஒரு பீட்ஸ் எல்லாம் கலண்டு வரைக்குள்ளே சில பேருக்கு அது எப்படி தைக்கணும்னு தெரியாது. அதனால் நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் டிசைன் பண்ணி கொடுங்க. செயின் 3 லைன் வந்து போட்டேன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துல தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி போடுவேன். ஏன்னா அந்த செயின் எத்தனை லைன் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக. சில பேர் கீழே ஃபினிஷ் பண்ணி கீழே இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. பட் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒன்று தலைக்கீழியும் ஒன்று நேரவும் அப்படி குறுக்க வரும். அது இப்போ நம்ம ஒரு செயின் ஃபில்லிங்காக போடுறோன்னா பரவாயில்ல. பட் ஒரு பார்டர் மாதிரி போடுறதுக்கெல்லாம் வந்து ஒரே லைனில் நம்மளுக்கு செயின் பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருந்தால் நீட்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். மூணு லைன் செயின் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 3mm பீட்ஸ் தான் நான் வந்து போட போகிறேன். 3mm பீட்ஸ் போடுறதுக்கு நார்மல் தையல் ஊசி நூல் எடுத்திருக்கேன். நம்ம தையல் மிஷினில் தைக்கிறோம் இல்லையா, அந்த நூல் எடுத்திருக்கேன். சேம் துணியோட கலர் எடுத்திருக்கேன். மெயினாக துணி கலர் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் கோல்டு கலர் வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணும்போது நூல் வெளியே தெரியும். நம்ம துணியோட கலர் யூஸ் பண்ணும்போது நூல் வெளியே சுத்தமாக தெரியாது, பார்க்குறதுக்கும் நீட்னஸாக இருக்கும். நம்ம வந்து சுகர் பீட்ஸை தவிர்த்து அதுக்கு அடுத்த உள்ள சைஸ் எல்லா பீட்ஸுமே ஒவ்வொரு பீட்ஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் தான் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அவசரத்துக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 5 பீட்ஸு 2 பீட்ஸு 3 பீட்ஸு அந்த மாதிரிலாம் அவசரத்துக்கு வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணேக்குள்ளே ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரேமை விட்டு கலட்டிட்டிங்கன்னா அந்த பீட்ஸ் எல்லாமே கீழே தொங்குற மாதிரி இருக்கும், நீட்டாகவே இருக்காது. 3mm பீட்ஸ் ஃபுல்லாகவே நான் கட்டிட்டேன். அடுத்தது ஸ்டோன் செயின் வைக்க போகிறேன். ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் எப்போயுமே நல்லது. இது எனக்கு தான் அப்படின்றனால நான் க்ளூ போட்டு ஒட்ட போகிறேன்.
அதுவும் இல்லாமல் க்ளூ போட்டு ஒட்டுறதும் கண்டிப்பாக செய்யலாம், தப்பு கிடையாது. பட் அது நமக்கு ஆரி ஒர்க் தெரியும் அப்படின்னா நமக்கு செஞ்சுக்கலாம். பட் நீங்கள் கஸ்டமருக்குன்னு போகும்போது ஸ்டிச் பண்ணுறது தான் பெட்டர் என்னை பொறுத்தவரையிலையும். நான் ஏன் க்ளூ போட்டு ஒட்டுறேன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான் எனக்கு இருக்குது. அப்போ எவ்வளோ குயிக்காக நான் இதை முடிச்சாகணுமோ அந்தளவுக்கு குயிக்காக முடித்தா தான் நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிறனால நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து அது நல்லா ஸ்டிக்காகி இருக்கும். க்ளூ போட்டுட்டு ரொம்ப நேரம் காய வைக்கணும்னு கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம அடுத்த லைனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது க்ளூ போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, பக்கத்தில் 3 mm பீட்ஸ் வந்து இன்னொரு லைன் போட போகிறேன். அடுத்ததாக ரைஸ் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து ஒரு வி ஷேப்புக்கே நம்ம வந்து போடணும். ஒவ்வொரு தடவையும் ரைஸ் பீட்ஸு ஒரு பீட்ஸ் போட்டோன்னே ஒரு சின்னதாக ஒரு குட்டி செயின் ஒன்று போட்டுட்டு அடுத்த வி ஷேப்பை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது ஒரு கிரிப் செயின் போடணுன்னு அவசியம் கிடையாது. நார்மலாக பீட்ஸு எப்படி போடுறோமோ அப்படியே போட்டுக்கலாம். பட் வி ஷேப்புக்கு நம்ம டேர்ன் பண்ணி போடும்போது ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம கிரிப் செயின் ஒன்று போட்டுட்டு தான் நம்ம வந்து டேர்ன் பண்ணணும். அப்படியே டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிரிப்பாக நிற்காது. இதுக்கு நம்ம வரையணும்னு அவசியம் கிடையாது. அந்த பீட்ஸோட சைஸுக்கு நம்ம வி வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த பீட்ஸை வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ண பிறகு இந்த இடையில கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒவ்வொரு கேப்லேயும் நான் வந்து ரிங் ஸ்டோன் தான் ஒட்டுறேன். ரிங் ஸ்டோனில் ரவுண்ட் சைஸு ரொம்ப சின்ன சைஸு வச்சுருந்தேன். அதுதான் நான் வந்து இந்த கேப்புக்கு அளவாக என்கிட்ட இருந்துச்சு. அந்த ஸ்டோனை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நைட் டைம் தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்து புட்டாஸுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ரிங் ஸ்டோனை வந்து ஒட்டிட்டேன். இது வந்து பேக் நெக்கோட டிசைனு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு எப்படி போட்டனோ அதே மாதிரி தான். புட்டாஸ் போடல, அதுக்கு பதில் நான் வந்து கிளிப் ஸ்டோன் ஓட்டிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.